அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமக. இன்றைக்கி நம்ம என்ன பலன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாத ராசி பலன்களில் தனுசு ராசிக்கு பார்க்க போகிறோம். தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே கொஞ்சம் பிடிவாத குணம் அவங்களுக்கு என்ன பண்ணும், ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான். அது அவங்களுடைய ராசியோட கேரக்டர்ஸ் அப்படி தான் இருப்பாங்க, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் இந்த மாத காலகட்டங்கள் ஆடி மாதம் அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் அவங்களுக்கு 7ஆம் இடத்துல உட்காந்து ராசியை பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். எந்த ஒரு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளோ தடைகள் வந்தாலும் நிவர்த்தி அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவானுடைய பார்வை. அதுவும் தன்னுடைய சொந்த வீட்டையே பார்க்குறாரு. அது இன்னும் கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட். சரிங்களா? அதோட இன்னும் 10 நாட்கள் கழித்து சுக்கிரனும் சேர்ந்து பார்க்குறார். அப்போது கலஸ்தரஸ்காரகன் சொல்லக்கூடிய வீட்டிலேருந்து குருவும் சுக்கிரனும் சேர்ந்து ராசியாதிபதியை பார்க்குறாங்க, அதாவது ராசியோடைய வீட்டை பார்க்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இதுவரையிலும் திருமணத்தில் ஏதாவது ஒரு தடைகள் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா இவங்களுக்கு திருமண பாக்கியம் அப்படிங்கிறது கட்டாயமாக கைகூடும். அது எந்த மாதிரி இடத்துல கைகூடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோவிலுக்கு போகும்போது இவங்களுக்கு அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. அவங்களுடைய சொந்த பந்தங்கள் சேரும் பொழுது ஒரு திருமணத்தை பற்றி பேசுவாங்க. அடுத்தது பார்க்கும்போது ஒரு விழாக்களுக்கு, அதாவது ஃபங்க்ஷனுக்கு எதுக்காவது போனாங்க அப்படின்னா அந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு திருமணத்தை பற்றி பேசுவாங்க. இந்த மாதிரி இங்கே பொண்ணு இருக்குது, இங்கே மாப்பிள்ளை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசி அவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உண்டு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாள் வந்துட்டு நாங்கள் ஜாதகம் பார்த்துட்டே இருக்கோம், திருமணமே கரெக்டாக அதற்கான பொண்ணு மாப்பிள்ளை வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இந்த மாத காலகட்டங்கள் ஆடி மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அம்மன் மாதம்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்போது இந்த மாத காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குலதெய்வ வழிபாடு எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். எல்லாத்துக்கும் எடுக்கலாம். ஏன்னா 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் கேது கூட சேர்க்க. சரிங்களா? அப்போது இவங்களுக்கு குழந்தை ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது முற்றிலுமாக இந்த மாதம் நிவர்த்தி பண்ணி குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய மாதம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து சொல்லலாம். பூர்வீக ரீதியாக சொத்து ஏதாவது வம்பு வழக்குகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கு, சொத்து பிரிக்கும் போது சண்டை வந்துடுச்சு, பங்காளிகளுக்குள்ள சண்டை, அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை வந்திருக்கு அப்படின்னா இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான மாதம் இவங்களுக்கு. சரிங்களா? அதில் ஒரு முடிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக என்ன பண்ணும், கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லலாம், எடுத்து சொல்லலாம். இன்னொரு விஷயம் அப்படின்னா, படிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது படிக்கக்கூடியவங்களுக்கும் இந்த மாதம் ஒரு சிறப்பான ஒரு மாதம் அப்படிங்கிறது. அதாவது 7ஆம் அதிபதி 8ல் இருக்குது, படிப்புக்கான கிரகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சந்திரனோட வீட்டில், அப்போது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மெமரி பவர் இதெல்லாம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி இருந்தாலும் முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். அப்போது ஏதாவது புதிய முயற்சிகள் எடுக்கும் பொழுது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக டாக்குமெண்ட் ரீதியாக வெரிஃபிகேஷன்லாம் பண்ணிட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அவங்களுடைய ஓன் ஹாரோஸ்கோப்பை வந்துட்டு அவங்க என்ன பண்ணணும், பார்த்துட்டு என்ன தசா புத்தி போகுது, இந்த காலகட்டங்களில் இது செய்யலாமா அப்படிங்கிறத அவங்களுடைய ஓன் ஹாரோஸ்கோப்பை பார்த்துட்டு செய்கிறது ரொம்ப நல்ல விஷயம். சரிங்களா? ஆனாலும் கோல்சார ரீதியாக புதிய முயற்சிகள், புதிய ஆசைகள், புதிய எண்ணங்கள், ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம ஒரு கேமரா ஃபீல்டில், ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறதுல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு என்ன பண்ணும், தூண்டிகிட்டே இருக்கும் மனசுக்குள்ளே. ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு ஆசையை தூண்டிகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. சரிங்களா? அப்போது அந்த மாதிரி விஷயத்தில் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய 2, 3 கூடையும் சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார் அப்படிங்கிற போது 4ஆம் இடத்துல தாயாரோடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்ல விஷயம். தகப்பனாருடைய உடல் நலத்திலையும் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அப்போது ஆல்ரெடி வந்துட்டு பார்க்கும்பொழுது கர்மாக்கள் ஏதாவது இவங்களுக்கு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா இந்த மாத காலகட்டங்களில் கர்மா நிவர்த்தி பண்ணிக்கிறது, அதாவது ஆடியில் வரக்கூடிய அமாவாசைக்கு கர்மா நிவர்த்தி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், எடுத்து சொல்லணும். ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா
இந்த மாத காலகட்டங்கள் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்டு நிறைய இருக்குது. அப்போ புதிய முயற்சிகள் எடுக்கலாம், புதிய சேவிங்ஸ் ஆரம்பிக்கலாம். ஏதாவது ஒரு கோல்டு நீங்கள் வந்து இது நாள் வரையிலும் நீங்கள் ஒரு சேவிங்ஸ் மாதிரி போட்டிருந்தீங்கன்னாலும் இப்போ புதுசாக கோல்டு எடுத்துக்கிறதுக்கு நல்ல விஷயம். சரிங்களா? இந்த மாதம் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு ஏதாவது புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். டாக்குமெண்ட் ரீதியாக ஏதாவது வந்துட்டு புதுசாக நீங்கள் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதம். கவர்மெண்ட் அனுகூலம் அப்படிங்கிறது, அதாவது அரசாங்கம் சார்ந்து ஏதாவது ஒரு முயற்சிகள் பண்ணிங்கன்னா அதில் ஒரு சின்ன தடை ஏற்பட்டு நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. சரிங்களா? இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. மற்றபடி வந்துட்டு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இன்னும் மாதம் ராசி பலன்கள், நிறைய பதிவுகள், ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பதிவுகள் அப்படிங்கிறது நிறையா வர இருக்குது. சரிங்களா? நன்றிங்க.